ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஈஸியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம கிச்சன்லலாம் ஸ்விட்ச் போர்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலரில் கரை இருக்குது அப்படின்னா அந்த ஸ்விட்ச் போர்டை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு பழைய டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் எங்கெல்லாம் இந்த மாதிரி கரை இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதுங்க. ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இதுக்காக நீங்கள் வினிகர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி டூத் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்விட்ச் போர்டு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. தொடச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டில் இருக்க கரையெல்லாம் ஈஸியாக டூத் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நெட் பேக்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க. இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெட் பேக் யூஸ் பண்ணி நம்ம இதில் சோப்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. குளிக்கிற சோப்பை நீங்கள் இதில் போட்டு வச்சுட்டு நீங்கள் குளிக்கிறப்போ சோப் வந்து நம்ம குளிக்கிறப்போ கையிலேருந்து வழுக்கி கீழே விழுந்துடும் பாத்ரூமில். ஸோ அது மாதிரி வழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரிப்பாக இருக்கிறதுக்கு இந்த நெட் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சோப்பு போட்டுட்டு ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் நெட் பேக்கில் சோப் போட்டு யூஸ் பண்ணுறப்போ கையில் வழுக்காது. எவ்வளோ சோப் கரைஞ்சாலும் மெலிசாக ஆனாலுமே அந்த சோப் வந்து கீழே வழுக்கிட்டு விழாது. விழுந்தாலும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோப் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதுவே ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரியும் இருக்குங்க. இந்த நெட் பேக்கை ஒரு ஸ்க்ரப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் பாத்திங் ஸ்க்ரப்பர்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நெட் பேக்கில் போட்டுட்டு குளிக்கிறப்போ இதுவே ஒரு ஸ்க்ரப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். நம்ம வீடு எப்போவுமே வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 ஊதுவத்தி எடுத்துக்கோங்க. இந்த ஊதுவத்தியை நீங்கள் பீரோவில், ஷெல்ஃபில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இதை பற்ற வைக்காமல் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி ஊதுவத்தியை நீங்கள் அப்படியே பீரோவில் போட்டு வைக்கிறப்போ நல்லா ட்ரெஸ் எல்லாம் வாசனையாக இருக்குங்க. பீரோவே ரொம்ப ஸ்மெல்லிங்காக இருக்கும். அதே மாதிரி ஷெல்ஃபில் கூட நீங்கள் ட்ரெஸ்லாம் வைக்கிறீங்க, இல்லை கிச்சனில் ஷெல்ஃப்லலாம் கரப்பாம்பூச்சி தொல்லலாம் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஊதுவத்தியை 2 வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வாசனைக்கு பூச்சிங்க எதுவும் வராது. அதே மாதிரி பாத்ரூமில் நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக இருக்குங்க. இந்த ஊதுவத்தியை ஜன்னல் இருக்கிற இடத்துல, காற்று நல்லா படுற இடத்துலலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஊதுவத்தியுடைய வாசனையை பாத்ரூம் ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம பாத்ரூமில் லாண்ட்ரி பேஸ்கெட் இல்லை அப்படின்னா ஈஸியாக கட்டப்பை இருந்தால் போதுங்க. அதை வச்சு ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வால் ஹூக்கோ இல்லை ஆணி இருந்துச்சுன்னா கட்டப்பையை ஒரு பக்கம் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு இதையே நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாத்ரூம் டோருக்கு பின்னாடி கூட நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாத்ரூமில் இந்த மாதிரி துணியெல்லாம் கீழே போட்டு வச்சோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது. ட்ரெஸ்ஸும் வந்து சீக்கிரம் ரொம்ப அழுக்காயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி பேஸ்கெட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கட்டப்பையை நீங்கள் வால் ஹூக்கோ இல்லை ஆணிலையோ இந்த மாதிரி கட்டப்பையை மாட்டிட்டு அதில் நீங்கள் ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி கட்டப்பையை ஒரு பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் ஆணியில் மாட்டிட்டு ஒரு பக்கம் ஓப்பனாக விட்டுருங்க. அப்போ அதை எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ்கெட் இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. சமையல்லையே ரொம்ப ஈஸியான இது ரசம் வைக்கிறதாங்க. ஸோ ரசத்தை இன்னும் ஈஸியாக எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம ரசத்தை டக்குன்னு வைக்கிறதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரை எலுமிச்சை அளவு சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வைக்கிறப்போ நம்ம ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ரசம் ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து எப்போயாச்சும் நீங்கள் வெளியே போய்ட்டு வரீங்க, டைம் இல்லை சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு
கொதிக்கிறப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ரசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரசம் வச்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ ரசம் கொதிக்கிறது, நான் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட்டுறேன். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைனா கூட தக்காளி ரசமும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெண்டைக்காய் பொரியல்லாம் செய்கிறப்போ அந்த வெண்டைக்காய் ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா, அது கரண்டிலே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சை பழ சாறை அந்த வெண்டைக்காயில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால வெண்டைக்காவுடைய அந்த கலரும் மாறாதுங்க, நல்லா பச்சை கலரில் இருக்கும் பொரியலும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.